இப்போ மீஷோல நான் வாங்குன டெக்கார் அண்ட் யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் என்னென்ன பார்க்கலாம். ஸோ வடிவேலு பாஷையில சொல்லணும்னா, "என்ன என்ன ஐட்டங்களோ" அந்த மாதிரி நெறைய டெக்கார் ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து மினிமம் பட்ஜெட் தான். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா எதுவுமே நான் வாங்கல. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஐட்டம் தான். இது வந்து ஒரு ஸ்டாண்ட் சில்வர் ஸ்டாண்டு. இது வந்து காம்போல வாங்குனேன் நான் இந்த ஸ்டாண்டு. இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட கிச்சன் வந்து ஈஸியா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2ம் சேர்த்து 282க்கு வாங்குனேன். அ எனக்கு என்னோட ஸ்பைசி ரேக்க வந்து இதில வச்சுக்கலாம் அப்டின்னும், இன்னொன்னு வந்து மிக்ஸி வச்சுக்கலாம் அப்டின்னும் வாங்குனேன். ஸோ 2மே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. கீழ வந்து அந்த எல்லா லெக்குக்கும் வந்து உங்களுக்கு புஷ் மாதிரி குடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா வந்து கொஞ்சம் மூவ் ஆகாம, அ வழுக்கிட்டு போகாத அளவுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு அது. பார்த்தீங்கன்னா தெரியும். அ இந்த மாரி புஷஸ் வந்து நம்ம ஃபுல்லா அந்த லெக்ல பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, ரொம்பவே நகலவே இல்ல. நல்லா இருக்கு. சாலிடா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இது கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, ஸ்பேஸ் கம்மியா இருக்குன்னு நெனைக்கிறவங்க, இத வாங்கி ஈஸியா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இப்படி தான் வந்து 1 மட்டும் வாங்கலான்னு பார்த்தேன். ஸோ 1 வாங்குறதுக்கும், 2 வாங்குறதுக்கும் அவ்வளவா ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸா இல்ல. அதனால எதுக்கு காச வேஸ்ட் பண்ணணும்? சரி 2 வாங்கிட்டா 2 பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2மே நான் வாங்கிட்டேன் காம்போல. இதுக்கு வந்து இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. இந்த மாரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் வந்து நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் போடுறாங்க. 66லேருந்து ₹70 வரைக்குமே வந்து நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் போடுவாங்க. பாருங்க அதோட குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணல. நல்லாவே இருக்கு. ஸோ வச்சுட்டு நம்ம இப்படி ஷேக் பண்ணாலும் அது வந்து வழுக்கிட்டு போகாத அளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ குட். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரன்ஸ் டிஃப்யூசர். இது வந்து ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இது வந்து ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 120 தான். இதில வந்து ஒரு செராமிக் பாட்டு ப்ளஸ் 2 சென்ட்டு ப்ளஸ் 1 கேண்டில் வரும். ஸோ இது ஒரு டெக்கோர் பீஸு. இது நம்மளுக்கு வந்து செராமிக்கா இருக்கிறதுனால பார்க்கவும் அழகா இருக்கும். அம் டெக்கோர் ஐட்டமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, அ டாப் ஸ்பேஸ்ல நம்ம வந்து வாட்டர் ப்ளஸ் இந்த சென்டட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, அந்த சென்டர் ஸ்பேஸ்ல இந்த கேண்டில ஏத்தி வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த கேண்டில் எரிய இந்த வாட்டர் வந்து வேப்பர் ஆயி சென்ட் ஃபுல்லா நல்ல ரூம் ஃபுல்லா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஹோலா இருக்கிற இடத்துல நம்ம நைட்டு வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டெக்கோராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில ஒரு கேண்டில் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டுக்குள்ள. ஸோ இந்த மாரி சென்டர்ல பொருத்தி வச்சுட்டு, மேல வந்து வாட்டரும், அந்த ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுறணும். அவ்வளதான். சூப்பர்வா இருக்கு. 120 பிரைஸ்க்கு இது வந்து ரொம்ப வொர்த்துன்னு சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுட்டிலிட்டி ஐட்டம். ஸோ என்னன்னா, இது வந்து நம்மளுக்கு என்னதான் வந்து நெறைய செல்ஃப் இருந்தாலும், இந்த ஃபோன் வைக்கிறதுக்கு வச்சு பார்க்கும்போது கையில பிடிச்சிட்டே பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த டேபிள்ல இல்ல ஃப்ளோர்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது, ஃபோன கையில பிடிச்சிட்டே இருக்கும்போது கையே சில சமயம் அப்படியேவும் நம்மளுக்கு ஒரு மாரி ஆயிடும். நம்ப்னஸ் வந்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்றதுக்காக, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த ஐட்டம் வாங்கி வச்சுட்டோம்னா, இது வந்து 5 பீஸ் கிடைக்குது. 5 பீஸும் வந்து உங்களுக்கு ₹100 தான். ஸோ வீட்ல எத்தன பேர் இருக்கோமோ, அத்தன பேரும் அழகா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 ஆங்கிள்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லாவே ஹோல்டு பண்ணுது. பாருங்க இந்த ஃபோன நான் வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு நல்லா பண்ணாலும் வந்து கீழலாம் விழுகல. நல்லாவே ஹோல்டு பண்ணுது. ஸோ நல்லாருக்கு. காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. இருந்தாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பர்வா இருக்கு. அதுக்கப்புறம் நான் வாங்குனதும் ஒரு ஃபோன் ஹோல்டர். ஸோ எவ்ளோ ஷெல்ஃப் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் போடும்போது நம்மளுக்கு அந்த இடம் வந்து ஸ்பேஸ் பத்தாத மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஃபோன் சார்ஜிங்க்கு தனியா நம்ம இந்த ஹோல்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இத வந்து ஃபோன வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். சப்போஸ் டேபிள்ல இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு பொருள எடுக்கும்போது தட்டி விட்டுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி இல்லாம ஃபோன தனியா நம்ம இந்த ஹோல்டர்ல போட்டு சார்ஜ் பண்ணிட்டோம்னா,
அது பாட்டுக்கு சார்ஜ் ஏறும். நம்ம ஃபோன டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்ல. ஸோ இந்த ஃபோன் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, 4ம் சேர்த்து 157க்கு வாங்குனேன். ஸோ 4 அசார்டிவ் கலர்ஸ் கிடைக்குது. 4 கலரும் பாருங்களேன், லுக் அட் மீ கலர்ஸ்ல இருக்கு. ஸோ இது உங்களுக்கு எங்க வேணுமோ, அங்க நீங்க வந்து பின்னாடி வந்து ஸ்டிக்கர் மாதிரி குடுத்துருக்காங்க. அத எடுத்துட்டு அ டைல்ஸ் போட்ட வீடுனா ஒட்டி வச்சுக்கலாம். ஆனா, அந்த அளவுக்கு என்னைய கேட்டா, அது சேஃப் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அது நான் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அது கீழ விழுந்துருச்சு. அதனால அந்த அளவுக்கு ஸ்டிக் ஆகல. ஸோ முடிஞ்சா நீங்க டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டுங்க. அப்படி இல்லன்னா, ஒரு சின்ன அ ஆணி மாதிரி யூஸ் பண்ணி, அதுல வந்து மாட்டி விடுங்க. அப்பதான் இது வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்கும். என்னடா நெறைய குமிச்சு வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? நானே எதிர்பார்க்கல. நான் போட்ட ஆர்டர் எல்லாமே ஒரே நாள்ல இந்த திங்ஸ் எல்லாமே ஒரே நாள்ல டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ, அதனால ஒரே நாள்லயே இத வீடியோ எடுத்துருவோமேன்னு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, என்னோட கெஸ்ஸு இதில வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இருக்கும். இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. எனக்கு நான் ஆக்சுவலா குவாலிட்டி எப்படி இருக்குமோ, 6 பிளான்ட் சேர்த்து இந்த ரேஞ்சுக்கு குடுக்குறாங்களே, குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நல்லாவே இருந்தது. இந்த 6 பிளான்ட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, 157க்கு குடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, பாட் மட்டும் குட்டி, குட்டி பாட்டா இருக்கு. டெக்கார் ஐட்டமா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ எடுக்கும்போது இந்த மாரி ஒரு பீசஸ் பக்கத்துல வச்சிருக்கும்போது, அந்த வீடியோ இன்னுமே எலகன்ட்டா பார்க்க அழகா இருக்கும். ஸோ, அதுக்காகவும் வாங்குனேன். ப்ளஸ் ஷோ பீஸாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6 இருக்கிறதுனால, நம்மளுக்கு எங்கெங்கலாம் வேணும், கிரீனிஷ் லுக் வேணுமோ, அத எல்லாமே அங்கங்க வச்சுக்கலாம். இதுலயே நம்மளுக்கு ஃப்ளார்ஸ் மாதிரியும் கிடைக்குது. ஸோ, நம்மளுக்கு கிரீனிஷா வேணும்னா இப்படி வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா ஃப்ளார்ஸ் அதுவும் வந்து 6 பீஸ், 8 பீசஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய ரேஞ்சஸ்ல அவைலபிள் இருக்கு. ஸோ 157க்கு இது ரொம்பவே பரவால்ல. ஸோ நான் வந்து மத்த இடத்துல பார்க்கும்போது ஒண்ணே வந்து ₹30 ₹50 அப்படின்ற மாரி குடுத்தாங்க. ஸோ அதுக்கு இது 157க்கு நல்ல ரேஞ்சு, நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு புஷஸ்லாம். எனக்கு ரொம்பவே புடிச்ச ஐட்டம். பொதுவாவே எனக்கு கிரீனிஷ் லுக்னா ரொம்பவே பிடிக்கும். அதுல இது ரொம்பவே அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோல இதெல்லாம் இந்த ஐட்டம்ஸ்லாம் வரும். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிவிக்கு மேல உள்ள ஷோகேஸ்ல ஒரு 2 வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப பார்க்க போற ஐட்டம்ஸ் இது ஒரு டெக்கோர் பீஸ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சு வாங்குனேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 புத்தா 4 புத்தா சேர்ந்து அதாவது தீயவை பார்க்காதே, பேசாதே, கேட்காதே, யோசிக்காதேன்ற மாதிரி ஒரு 4 புத்தா சேர்ந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கியூட்டா, அழகா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, ரேட் பார்த்தீங்கன்னா ₹92 தான். அ ஒவ்வொன்னுக்கும் செப்பரேட்டா கவர் குடுத்து, அது கொஞ்சம் கூட வந்து டேமேஜ் ஆகாம அழகா குடுத்துருந்தாங்க. இது பாருங்க, "தீயவை பார்க்காதே." ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நோட் தான். நம்ம எதையாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி சில விஷயங்கள நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கும்போது, "ஆமால்ல" அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஸோ "தீயவை யோசிக்காதே." நல்லதை கெட்டத யோசிக்காதன்ற மாரி தான். அடுத்து கெட்ட விஷயங்கள கேட்காத. அடுத்து கெட்ட விஷயங்கள பேசாத. ஸோ இந்த 4 புத்தாவும் ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா இருந்துச்சு. இது ஆக்சுவலா நான் ரொம்ப நாளாவே வாங்கணும்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். வாங்கி கார்ல ஃப்ரண்ட்ல ஸ்டிக் பண்ணுவோம் அப்படின்னு. பட் எதுக்கு தேவையில்லாத செலவு வேணான்னு யோசிச்சு விட்டுட்டேன். ஸோ எந்த டெக்கோர் ஐட்டமும் அந்த அளவுக்கு நான் வாங்கல. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சு வாங்கினேன். பாருங்க, இது என்னோட ஷோகேஸ்ல வச்சிருக்கேன். இந்த 2 செடியும் பக்கத்துல வச்சுட்டு சென்டர்ல அந்த 4 புத்தாவையும் வச்சோம். ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெக்கோர் பீஸ். ரொம்ப காஸ்ட்லியலாம் இல்லங்க. இது வந்து ஒரு ₹100 இது பார்த்தீங்கன்னா, ட்ரீம் கேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம தூங்குற இடத்துல நம்ம வால் ஹேங்கிங் நம்ம பார்க்குறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஹால்ல ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா, இத பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நல்ல கனவு வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஃபெதர்ஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லா கேட்சியா இருக்கு. அப்போ இது வந்து நம்ம வால்ல ஹேங் பண்ணிட்டு அத அப்படியே காத்துக்கு ஆடிட்டே இருக்கும்போது, அத பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்காவே தூக்கம் வந்துரும். ஸோ அத நான் வந்து இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லாருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு. என்ன ஒரே சின்ன வருத்தம் அப்டின்னா, ரொம்ப குட்டியா இருக்கு. நான் வந்து அ ஆர்டர் பண்ணும்போது பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா தெரிஞ்சது. பட் இது ரொம்ப குட்டியா இருக்கு.
ஸோ இந்த மாரி தான் நான் பார்க்குற மாதிரி அழகா அந்த ஸ்டாண்ட்ல அத தொங்க விட்டுட்டேன். அண்ணாந்து பார்த்துட்டே அப்படியே இத பார்த்துட்டே படுத்துருக்கலாம். அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 20 எல்இடி லைட்ஸ் இருக்கிற ஒரு வயர் ஸ்ட்ரிங். இது வந்து இதில கார்க் இருக்கும். அந்த கார்க்ல வந்து ஒரு ஆன், ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்கும். இது ரொம்பவே அழகா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நைட் எஃபெக்ட் அதாவது ஈவினிங் ஆயிடுச்சு அப்டின்னா, ஒரு நைட் எஃபெக்ட்டுக்கு இது ரொம்பவே அழகா இருக்கும். பீர் பாட்டில் இந்த மாரி பாட்டில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பாட்டில்ஸ்குள்ள நம்ம இந்த வயர வந்து இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம அதில இருக்க லைட் ஸ்விட்சஸ மட்டும் ஆன் பண்ணிட்டோம் அப்டின்னா, பார்க்கறக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதில வந்து 4 பீஸ் குடுக்குறாங்க. இந்த 4 பீஸும் வந்து ஒரு செல் இருக்கும் உள்ள. நம்ம இந்த செல் தீர்ந்து போச்சுன்னா, நம்ம திருப்பி வந்து நம்ம திருப்பி வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இதில ஒரு ஆன், ஆஃப் பட்டன் மாரி இருக்கு. இந்த பட்டன்ஸ வந்து நம்ம ஈஸியா ஆன் பண்ணும்போது நல்லா லைட் எரியும். ஆஃப் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு தேவையான நேரத்தில மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்குன்னு. ஸோ நான் என்ன நெனச்சேன்னா, இது ஒரு பாட்டில்ல வச்சா தான் இது அழகா இருக்கும் அப்படின்னு வாங்குனப்பவே திங்க் பண்ணிட்டேன். ஸோ இதுக்காக இப்ப நான் ஒரு பாட்டில் ரெடி பண்ணணும். இதோட ரேட்டு ₹173. ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நல்லாவே லென்த்தியா இருக்கு ஸ்ட்ரிங்கு. இது ஒயர் ஸ்ட்ரிங்கு. ஸோ நம்மளுக்கு வேற வயர்லாம் பார்க்கும்போது அது அப்படியே தெரியும். வயரா தெரியும். இது வந்து வயர் இருக்கிறதே தெரியாது. கரெக்ட்டா அந்த லைட்டு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்க இப்படி போட்டு விட்டுட்டு நான் லைட்ட ஆன் பண்ணேன்னா, அங்கங்க அந்த லைட் மட்டும் தான் நமக்கு தெரியும். வயர் வந்து அப்படியே இன்விசிபிளா இருக்கும். அழகா இருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது டெக்கோர் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பிடிச்சு வாங்குனேன். 4 ஐட்டம்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் லைட் வேற குடுக்குறாங்க. அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ல நம்ம மாட்டிட்டோம் அப்டின்னா லைட் எரியுது. நல்ல ஒர்த்தபிள் தான். நான் அப்படியே இந்த எல்இடி ஸ்ட்ரிங்க வச்சு இந்த பிள்ளையார அழகா டெக்கரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வால் டெக்கார். ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்ல நம்மளுக்கு வால் டெக்கார் பண்றது, இந்த டெக்கரேட்டிங் ஐட்டம்லாம் நெறையவே மீஷோல அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி நான் வாங்குனது தான் இது. இந்த ஒரு காம்போல வாங்குனேன். ஒண்ணு வந்து வால் ஹேங்கரும், இன்னொன்னு வந்து கோல்டன் பட்டி. இது 2மே வந்து காம்போல வாங்குனேன். 2ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ₹189 வருது. ஸோ இத வந்து இதில இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இது மேல வந்து இந்த மாரி ஏதாவது நம்ம டெக்கார் ஐட்டம் வச்சுக்கலாம். இதில வந்து ஸ்டிக் பண்றதுக்கு அழகா ஒரு ஸ்டிக்கர் குடுத்துருக்காங்க. டபுள் டேப் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது வந்து இந்த கோல்டன் அடிபடாம இருக்க நல்ல வந்து ஒரு தெர்மாக்கோல் பேப்பர்லாம் வச்சு நீட்டா குடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு. இது வந்து வுட்டன் தான். அந்த வுட்ல வந்து இது கோல்டன் கலர்ல இந்த மாரி லீஃப் ஷேப்ல அழகா பண்ணியிருந்தாங்க. நல்லாவே கிளாரிங்கா இருந்தது. ஸோ அது 3மே வந்து வால் ஸ்டிக்கர் தான் அழகா ஒட்டிக்கலாம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த காம்போல குடுத்த இந்த செகண்ட் ஐட்டம் இருக்குல்ல, இது வந்து கரெக்ட்டா ஃபினிஷிங்கா இல்ல. அவங்க குடுத்த அந்தந்த இடத்துல வந்து ஹோல் எதுவுமே இல்ல. அதே மாதிரி டேப் பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல. ஸோ அத ஒட்டவே முடியாது. நம்ம டபுள் டேப் வந்து வாங்கி, அதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம ஒட்ட முடியும். அதே மாரி அங்கங்க குடுத்த அந்த கட்டிங்ஸ்லாம் கரெக்ட்டா கட் ஆகல. பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே தெரியும். முன்னாடி கட் ஆன மாரி இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல. அதனால கரெக்ட்டா எடுக்க முடியல. அதனால இந்த காம்போல இது ஒண்ணு தான் ட்ராபேக்கு. இது நம்ம தான் நைஃப் வச்சு அழகா கட் பண்ணணும். இது வந்து வால்ல ஸ்டிக் பண்றதுக்கு டபுள் டேப் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு, அதில அந்த வந்து குட்டி, குட்டி டெக்கார் ஐட்டம்ஸ நம்ம வச்சு ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி தான் நான் என்னோட ஃப்ரண்ட் டோருக்கு மேல அழகா ஒட்டியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா கோல்டன் கலர்ல அப்படியே ஷைனிங்கா இருந்தது. ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான். அதனால 2மே காம்போல கிடைச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வால் ஸ்டிக்கர். எப்பவுமே வீட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்றது தான். அதுக்காக தான் இந்த வால் டெக்கார்ஸு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறது. ஸோ நம்ம மனசுக்குள்ள எதையாவது ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, சப்போஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அந்த அந்த எலகன்ட்ல கொஞ்சம் சில விஷயங்கள நம்ம மறக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். அதுக்காகவே நம்ம வந்து வீட்ட வந்து அழகாவும், டெக்கரேட்டிவாவும் வச்சுக்கணும். ஸோ அப்படி எனக்கு இந்த புத்தா மேல ரொம்பவே பிடிக்கும். புத்தா சிலையா இருக்கட்டும், இல்ல இந்த புத்தா அந்த ஸ்டிக்கர்ஸா இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்குனேன். இதில என்ன ஒரு ட்ராபேக்னா, ஸ்டிக்கர்ல வந்து ஆட்டோமேட்டிக் கட்டிங்ஸ் இருந்ததுன்னா, நம்ம அழகா அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்டிங்க்கு உரிய அந்த லைன்ஸ மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. நம்ம தான் கட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, நான் இதில எப்படி எழுதியிருந்தேன்னா, "த மைண்ட் இஸ் எவ்ரிதிங். வாட் யூ திங்க் யூ பிகம்" அப்படின்ற மாதிரி லைன்ஸ் இருந்தது. அதாவது உன் மனசு தான் எல்லாமே காரணம். நீ என்னவா நினைக்கிறியோ அது மாதிரி ஆவ அப்படின்றதா மீனிங்ல இருக்கும். ஸோ இந்த புத்தா வந்து கண்ண மூடி அப்படியே ப்ரே பண்ற மாரி மெடிடேஷன்ல இருக்கிற மாரி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு வால் ஸ்டிக்கர். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன் நம்மளாவே கட்டிங்ஸ் போட்டு ரெடி பண்ணி தான் ஒட்ட முடியும். ஆன் த ஹோலா ஒரே ஷீட்டா குடுத்துட்டாங்க. ஆனா ஷைனிங் ஷீட்டா இருந்துச்சு. அ ரொ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே அழகா இருந்தது. நம்ம நீட்டா கட் பண்ணோம்னா தான் இத வந்து அழகா ஸ்டிக் பண்ண முடியும். நான் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா கட் பண்ணி எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு அதாவது அந்த மேல ஒரு குட்டி புத்தா தெரியுதா? அந்த புத்தால வந்து 1, 2, 3ன்னு அப்படின்னு நம்மளுக்கு வந்து அம் நம்ம இது குடுத்துருப்பாங்க. கேட்டலாக் மாரி என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு. அதே பேட்டர்ன்ல அழகா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டிக் பண்ணிட்டேன் வால்ல. ரொம்பவே அழகா வந்துருந்துச்சு. ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்டிக் பண்ணணும். ஒரேடியா மொத்தமா பின்னாடி இருக்க ஸ்டிக்கர எடுத்துட்டு ஒட்டுனீங்கன்னா, அங்கங்க ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த வால் ஸ்டிக்கரோட ரேட்டு ₹92. நெக்ஸ்ட்டும் ஒரு அழகான ஒரு யூட்டிலிட்டி ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிறிஸ்டல் நாபு. இது வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஹோல்டு எங்கேயும் இல்ல அப்டின்னா, இப்போ வந்து ஒரு டேபிளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஷட் டோரா இருக்கட்டும், இல்ல விண்டோவா இருக்கட்டும், அது இல்லைன்னா இத நம்ம ஒட்டிட்டு நம்ம இத பிடிச்சு இழுத்தோம்னா, அழகா வந்து நம்ம ஹோல்டு கிடைக்கும். இது கிறிஸ்டல் நாப் மாரி இருக்கும். இது 8 பீஸ் சேர்த்து உங்களுக்கு ரூ. 130க்கு கிடைக்கும். இது பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர். அழகா அந்த பேப்பர ரிமூவ் பண்ணிட்டு, அந்த சர்ஃபேஸ கிளீன் பண்ணிட்டு ஒட்டிட்டு, அப்புறம் இத நல்லா வந்து பிரஸ் பண்ணி விடுங்க. பிரஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே அழகா இருக்கு. 8 பீஸும் சேர்த்து ரூ. 130க்கு தான் குடுக்குறாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப எனக்கு விண்டோலலாம் எந்த ஹோல்டும் இல்ல. ஸோ ஹேண்டில் வந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிரும். ஸோ பக்கத்துல நம்ம இத வந்து ஒட்டிக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து மீஷோல தான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். சூப்பரா இருக்கு குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு யூட்டிலிட்டி ஐட்டம். இதுவுமே வந்து இந்த வால்ல டைல்ஸ் ஒட்டிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளால நெனச்ச இடத்துலலாம் ஆணி அடிக்க முடியாது. அப்டி அடிக்கும்போது அந்த டைல்ஸ் வந்து சுத்தமா ஸ்பாயில் ஆயிரும். சில சமயம் டைல்ஸும் கூட டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும்னா, ஆணி அடிக்காம முடிஞ்ச வரைக்கும் என்ன ஐட்டம்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு மார்க்கெட்லன்னு செக் பண்ணிட்டு, நம்ம அத வாங்கிக்கிட்டோம்னா, நம்மளால வந்து வால் ஹேங்கிங்ஸுக்கு நெறைய நம்மளுக்கு ஆணி தேவைப்படுதுன்னா, அத யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அதே சமயத்தில ஆணி அடிக்க தேவையில்ல. இதுவும் வந்து அழகா ஸ்டிக்கர் மாரி நல்ல வெயிட் தாங்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் ஹோல் ஹூக் வாங்கிக்கிட்டோம் அப்டின்னா, இது வந்து 20 பீஸஸ சேர்த்தே வந்து ரூ. 135. ஸோ இது வாங்கிக்கிட்டோம்னா 20 பீஸு கிடைக்கும். நம்மளுக்கு எங்கெங்கலாம் வந்து ஆணி அடிக்கணும்னு ஃபீல் பண்றோமோ, அந்த இடத்துலலாம் இத ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வெயிட் தாங்கும். டியூரபிலிட்டி நல்லாருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஆல்ரெடி இத வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் ஐட்டம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக ரீஆர்டர் பண்ணி இது வாங்கியிருக்கேன். தேங்க் யூ. இந்த யுட்டிலிட்டி ஐட்டம் யூஸ் பண்ணி நான் ஆணியே அடிக்காம இந்த கீ ஹோல்டர மாட்டி விட்டுருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு.